ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஊடகத்தில் பார்க்கிற அத்தனை தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, நீதிமானாய் வாழ முடியுமா? இது எல்லாருக்குள் எழும்புகிற ஒரு கேள்வி. இந்த காலகட்டத்துல நீதியாய் உண்மையாய் வாழ முடியுமா? நீதிமானாய் இருப்பது எப்படி? அன்பார்களே, தேவன் உங்களை என் நீதிமானாக்கி இருக்கிறார். அதாவது நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நம்முடைய வாழ்க்கையை அறிந்தவர். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அன்பார்கள், அப்படியானால் உங்களை என்னையும் அவர் நீதிமான் என்று பெயர் சூட்டி இருக்கிறார். அப்படியானால் நீதியாய் வாழ முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு உண்டு. இன்றைக்கு அநேக இருக்கிற கேள்வி, எல்லாரும் கேக்குது, நீ ரொம்ப நீதிமானா? திருச்சபையில கூட பாருங்களேன், நீ ரொம்ப நீதிமானா? அன்பார்களே, நீங்களும் நானும் நீதிமானாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் அடிக்கடி திருமறையிலே வாசிக்கிறோம். அவர் பாவமில்லாத அவர் நமக்காய் பாவமானார். அதாவது அநீதியான நமக்காக அவர், அன்பார்களே, அவர் அநீதியானார், நம்மை நீதிமான ஆக்கினார். தொடர்ந்து வேதம் முழுவதுமாக தேவன் வசனம் சொல்லுகிறது, நம்மை நீதிமானாக்கும்படி. அப்படியானால் தேவன் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்றால் அவனை குற்றம் சுமத்துகிறவன் யார்? இதுதான் ரோமர் 8 வாசிக்கிறோம். தேவன் நீதிமானாக்கி இருக்கிற ஒருவரை குற்றம் சுமத்துவது எப்படி? இந்த காலகட்டத்துல யாரை குறித்தும் குறை சொல்வதிலே யாரும் சளைத்தவள் அல்ல. இந்த ஊடகத்தை திறந்து பார்த்தால் அடுத்தவரை பற்றி குறை சொல்வதே ஊழியம். அதாவது பிரசங்கம் பண்ணியும் பேர் வாங்கலாம், குற்றம் சொல்லியும் பேர் வாங்கலாம். பிரசங்கம் பண்ணுவதற்கு அதிகமான வியூவர்ஸ் இல்லை. இந்த குற்றம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு லட்சக்கணக்கான வியூவர்ஸ். ஜனங்கள் அதான் விரும்புறாங்க. அடுத்தவரை பற்றி குற்றம் சொல்லணும், அடுத்தவரை பத்தி சொல்லணும், அவருடைய வாழ்க்கையை சொல்லணும், கடந்த கால வாழ்க்கையை பேசணும். அது தேவையில்லாத ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடந்த காலம் கல்லறையும் நிகழ்காலம் கருவில். Your past time is the tomb, your present time is the womb. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடந்த காலம் என்று சொல்லுகிறோமே, அது வேதனை நிறைந்தது, கண்ணீர் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது. சொல்ல போனால் அசுத்தமான வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கை. இட்ஸ் அக்லி லைஃப். ஆனால் ஒரு புதிய வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார், அலங்காரமான வாழ்க்கை. அது அலங்கோலமான வாழ்க்கை, இது அலங்காரமான வாழ்க்கை. எனவே முடிந்த அளவுக்கு ஒருவருடைய கடந்த காலத்தை பேசுவது நிறுத்தி விடுங்கள். அது நல்லதல்ல. யாரை குறித்தும் கடந்த கால வாழ்க்கையை பேச வேண்டாம். என்னை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க எப்படி இருந்தீங்க தெரியாதா, இப்ப எப்படி ஆயிட்டீங்க. அது அடுத்தவரை காயப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அன்பாவளே, ஆண்டவர் ஒரு நீதிமான் ஆக்கியிருக்கும் போது, ஒருவனை ஊழியக்கான ஆக்கியிருக்கும் போது கனம் பண்ணுங்க. நீ திருச்சபையில கூட நேற்று ஒரு ஊழியர் என்னிடத்துல வந்து ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அன்பான ஊழியர், நான் நேசிக்கிற ஒரு ஊழியர். அந்த வாலிபர் தான் அவருடைய தகப்பனார் சென்னையில ஒரு பிரபலமான ஒரு ஊழியர் மரித்து போனார். ஆனால் அவரை சொல்லும் போது அந்த சபையார் பேர் சொல்லி கூப்பிடுவது மிகுந்த வேதனை. அவருடைய தாயார் கூட அந்த ஊழியரை அவன் இவன் என்று சொல்லி மேடையில பேசுவது ரொம்ப துக்கமான ஒன்று. மக்களுக்கு புரியல. ஆண்டவர் ஒருவரை வைத்திருக்கிறார், ஆண்டவர் ஒருவரை கனம் பண்ணி இருக்கிறார், ஆண்டவர் ஒருவரை மேலே கொண்டு போயிருக்கிறார். அன்பான ஆண்டவர் கொண்டு போன ஒரு நபரை நீங்கள் ஏன் டிஸ்பைஸ் பண்ணணும், அசட்டை பண்ணணும், ஏன் அவரை டீக்ரேட் பண்ணணும்? நோ, நெவர் நெவர். அதாவது இன்னைக்கு அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. நீ தெரிஞ்ச பையன் தானே, அவர் தச்சின் மகன் தான் ஜனங்க சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் முக்கியம். அவர் வானாதி வானங்களை படைத்தவர், தேவனுடைய குமாரன், பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். இன்றைக்கும் உங்களை கேட்டுக்கொண்டிருக்க உங்களில பலர் அப்படிப்பட்ட நிலையை கடந்து வந்திருக்கலாம். You may be despised. அனைவரால் நீங்கள் அசட்டை பண்ணப்படலாம். எனக்கு தெரிஞ்ச பையன் தானே, நம்ம ஊர் பையன் தானே, நம்ம கிராமத்து பையன் தானே. ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசிகள் தன் சொந்த ஊரில அங்கீகரிக்கப்படுவதில்லை, அது இயல்பு. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை அங்கீகரித்திருப்பானால் நீங்களும் அவர் அங்கீகரியுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, wherever you are and whoever you are, ஒருவேளை அந்த ஊழியர் மரித்திருக்கலாம், அவருடைய மகன் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கலாம். டோன்ட் டிஸ்பைஸ் him. அந்த மகனை அந்த கனம் பண்ணுங்கள். ஒருவேளை ஒரு பாஸ்டர் மரித்திருக்கலாம், அந்த பாஸ்டர் சபை நடத்தலாம், ஆனர். அந்த
ஊழியக்காரியை கனம் பண்ணுங்க. அற்பமா எண்ணாதிருங்கள். அநேக திருச்சபைகளை பார்க்கிறோம். ஊழியக்காரர் மனைவிகளும் மரித்து போன பிறகு அந்த அம்மாவை கனவீனம் பண்ணுகிற மக்கள் இருக்கிறார்கள். சில வளர்ந்தவர்களே கனம் பண்றாங்க. ரொம்ப துக்கமான காரியம். டோன்ட் டிஸ்பிரைஸ் எனிஒன். வேதம் சொல்கிறது, உங்களையும் என்னையும் அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். டோன்ட் கம் டவுன். அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வர வேண்டாம். நெகேமியா சொல்லுகிறார், நான் இறங்கி வரக்கூடாது. எவ்வளவு பெரிய வார்த்தை. பண்டைய பில்லி கிரகாம் இப்படி சொல்றாராம். பலமுறை அவருக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்தல் போட்டியிட வாய்ப்பு வந்ததாம். இப்ப பண்டைய பில்லி கிரகாம் இப்படி சொன்னாராம், பெரிய வேலை செய்கிறேன், அதை விட ஒரு கீழான வேலை செய்ய விரும்பவில்லை. வாட் எக்ஸலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு பெரிய வேலையை செய்கிறேன், இது நிகழ்நாள் இருக்கிறது, அதை விட ஒரு கீழான வேலையை செய்ய நான் விரும்பவில்லை. எத்தனை பெரிய தரிசனம், எத்தனை பெரிய வெளிப்பாடு, எத்தனை பெரிய அந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற மேன்மை. நான் பெரிய வேலை செய்கிறேன், அதை விட கீழான ஒன்றை, அதை விட குறைவான வேலை செய்ய விரும்பவில்லை. அரசியலுக்கு வந்த அநேக ஆண்டோடு இருந்த அநேகர் அரசியலுக்கு போன உடனே ஆண்டரை மறந்துடுறாங்க. எது திருவிழா இருக்கு. திரும்ப சொல்கிறேன், எனக்கு தெரிந்த அநேகர் ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவர். சின்ன அரசியல், ஒரு வட்டம், ஒரு மாவட்டம், ஒரு சின்ன கவுன்சிலர். தெரிந்த பலரை பார்த்து இரவும் பகல வேதம் வாசிப்பார். ஆனால் ஒரு சின்ன பொறுப்பு அவருக்கு, ஒரு சின்ன பதவி கிடைச்சது, வேதமே இல்லை. ரொம்ப கனம் பண்ணுவார், எந்த ஊழியையும் கனம் பண்ணுவார். இப்ப எந்த ஊழியரும் கனம் பண்றதே கிடையாது. அதுதான் உலகத்தை சொல்றாங்க, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். இன்றைக்கு அந்த பதவிகள்லாம் வரலாம், ஆனா பணிவு இல்லைன்னா அர்த்தமே இல்லை. அந்த பதவி நிரந்தரம் அல்ல. இந்த பூமியிலே எந்த பதவியும் நிரந்தரம் அல்ல. வாட் எவர் இட் மே பி. யூ மே பி மேனேஜர். ஒரு பெரிய துறையில நீங்கள் அதாவது தலைவரா இருக்கலாம், ஏதோ ஒரு நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கலாம், யூ மே பி மேனேஜர், யூ மே பி சிஇஓ, ஏதோ துறையில் இருக்கலாம். நீங்க உங்க துறையில ஏதோ நீங்க இருக்கலாம். மேபி சீனியர் மேன், அது நல்லது. 58 வருஷம் இருக்கலாம், அதுக்கப்புறம் பேக் டு தி பெவிலியன். நீங்களும் அதே இடத்தா வந்துடணும். எனவே பதவிகள் நல்லது. அந்த பதவிகள் எல்லாம் அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். என திருமலை சொல்லுகிறது, நானோ சிறுவரைப்பட்டு இயேசுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சில பேர் பார்க்கிறேன், குட் பொசிஷன், சபையில் அதை எதிர்பார்க்கிறாங்க. சபையிலையும் அவர் அப்படி பார்க்கணும் இல்ல அன்பர்களே. அங்கே நீங்கள் பெரிய பதவியில் இருக்கலாம், இங்கே ஒரு சாதாரண பிள்ளைதான். சுந்தரை அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, காலம் சென்ற தேவ மனித சுந்தரமையா அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ சபைக்குள்ள நுழையும் போதே உன் காலணியை கழற்றி போடுகிற அதே இடத்துல உன் பெருமை, உன் படிப்பு, உன் ஜாதி எல்லாவற்றையும் கழற்றி விட்டு ஒரு சாதாரண தேவனுடைய பிள்ளையாய் உள்ளே வா. அப்பதான் தேவனை சந்திப்பார், தேவனோடு பேசுவார். எல்லாருக்குள்ளேயும் அதுக்குள்ள இருக்கும் போது ஐ எம் சோன்சோ இல்லை. அந்த சோன்சோவுக்கு காரணமே அவர் தான். அந்த நிலைமைக்கு நம்மை மாற்றினவரே கர்த்தர் தான். எனவே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், மறவாதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. நான் செய்திக்குள்ளே போகிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையை சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நீதி உள்ள பிதா. அப்போ பிதா நீதி உள்ளவராக இருந்தால் குமாரன் நீதி உள்ளவராக இருக்க முடியும். இன்னைக்கு நீதியே இல்லை, உலகத்திலே நீதி இல்லை. வேதம் சொல்கிறது, நியாயசனத்தை நோக்கி பார்த்தே அங்கே நீதி இல்லை. இது அந்த உலகம். இந்த நூற்றாண்டு நம்ம பார்க்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். நீதி உள்ள ஒரு பிதா. அப்படி அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை துதிக்கிற வாழ்க்கையில் நீதி இருக்குதா? ஊழியர்களே, வாழ்க்கையில் நீதி இருக்கிறதா? விசுவாச பிள்ளைகளே, நீதியா வாழறீங்களா? ஆராதனைகளே, தேவனுக்கு கொடுப்பதிலே, தேவனுடைய காரியங்கள் நீதியா இருக்கிறீங்களா? திரும்ப சொல்கிறேன், நீதி உள்ள பிதா. வாட் யூ எக்ஸ்பெக்ட்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தன்னை போல இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புதான், என்னை போல என் பிள்ளை இருக்கணும்.
ஊழியம் எதிர்பார்க்கதான் என் பிள்ளை ஊழியம் பண்ணணும். ஒரு அட்வொகேட் மகன் அட்வொகேட்டா மாறுறதா அந்த அட்வொகேட்டுக்கு ஆசை. ஒரு டாக்டர் விருப்பம் எல்லாம் என் மகன் டாக்டரா வரணும். அப்படி ஏனால் நீதி உள்ள ஒரு பிதா வாட் எக்ஸ்பெக்ட் அவர் எது எதிர்பார்க்க தெரியுமா? ஒரு நீதி எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீதியே இல்லை. சபையிலே நீதி இல்லை, ஊழியத்தில் நீதி இல்லை, பேச்சிலே நீதி இல்லை, கொடுக்கல் வாங்கலிலே நீதி இல்லை, பல துறைகள்ல நீதி இல்லை. நீங்க எந்த துறையில் இருந்தாலும் நீதியா இருக்கிறீங்களா? உங்க சம்பளமே உங்களுக்கு போதும், நீதியா இருக்கிறீங்களா? எந்த துறையிலும் இருங்க, பி a man of righteousness. ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள். உலகம் சொல்லும், ஒரு நாள் சொல்லும் நீதிமான். இதுதான் பிழையாம் சொன்னான், நான் நீதிமான் போல மறிப்பேனாக. செல்வந்தனாய் மறிப்பது முக்கியம் அல்ல, ஒரு செலிபிரிட்டியாய் மறிப்பது முக்கியம் அல்ல, ஒரு நீதிமானாய். திரும்ப இந்த உலகத்துல அதுக்கு மதிப்பு இல்லை. கவனிங்கள், இந்த உலகத்துல இங்க மதிப்பே இல்லை. துன்மார்க்கனுக்கு அங்க மதிப்பு இல்லை, நீதிமானுக்கு இங்க மதிப்பு இல்லை. துன்மார்க்கன் அங்கே அறியப்படான், நீதிமான் இங்கே அறியப்படான். நீங்க நீதிமான்களை வாழறவங்க எவ்வளவோ பேர் பார்க்கிறேன். they don't be recognized. அவர்கள் கனம் பண்ணப்படுவதில்லை, அவர்கள் பேசப்படுவதில்லை, அவர்களை யாருமே மதிக்கல. எனக்கு தெரிந்த பல ஊழியர்கள் வெரி 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 ரைச்சஸ் பீப்புள், ரொம்ப நீதிமான் சின்ன சின்ன காரியங்கள கூட. ஆனா உலகம் அவங்களை கனம் பண்ணவே இல்லை. ஆனா உலகம் கனம் பண்ணவே இல்லையோ, பரலோகம் அவளை கனம் பண்ணுகிறது. இன்னைக்கு அதாவது அக்கிரமங்கள் தான் கிரமங்களா இருக்கிறது, கிரமங்கள் அக்கிரமங்களா இருக்கிறது. அக்கிரமமா வாழறாங்க, அவனை உலகம் தலையில தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. இன்னொருவர் கிரமத்தோடு வாழ்கிறார், ஆனா அவருடைய தூக்கி திரிகிறது. இதான் உலகம். அந்த தேவன் சொன்னார், உலகம் உம்மை அறியவில்லை. எதை அறியவில்லை தெரியுமா? அந்த நீதியை. அன்பானவர்களே, நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், முடிந்த அளவுக்கு நீதியாக வாழ விரும்புகிறோம். இதெல்லாம் பிரசவம் பண்ண முடியாது, கர்த்தருடைய வார்த்தை பேச முடியாது, அவருடைய முகத்தை மாசு இல்லாமல் ஏறெடுக்க முடியாது. யோபின் புஸ்தகத்துல நீர் அவருடைய முகத்தை மாசு இல்லாமல் ஏறெடுத்து பயம் இல்லாமல் திறம் கொண்டிருப்பீர். அப்படினால் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, நீதி நீதி இல்லாத ஒரு உலகம், ஆனால் நீதி உள்ள ஒரு தெய்வம். யோசிச்சு பாருங்களேன், நீதியே இல்லை உலகத்தில். குடும்ப உறவுகளோடு நீதி இல்லையே. நீதியா இருக்கிற ஒரு தகப்பனை பிள்ளைகளே கனம் பண்றதில்ல. அதாவது யார் என்ன அதிகமா தராங்களோ அவங்க பக்கம் சாயுது. இந்த ஊழியங்களை கூட நல்லா தெரியும் இவர் தவறு செய்கிறார், நல்லா தெரியும் அவர் தேவனுக்கு தூரமா இருக்கிறார், நல்லா தெரியும் தவறு நல்லாவே தெரியும். பட் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் தம். காரணம் என்னவென்றால் பணம் பேசுது. அவர்களே, இங்கதான் பணம் பேசும், அங்கே பேசாது. இங்கதான் பணம் 10 செய்யும், அங்க ஒன்றுமே செய்யாது. முதல் குறிப்பு, அவர் நீதி உள்ள பிதா. உலகம் அவரை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்திருக்கிறேன். ரட்சிகருடைய வார்த்தை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். என் அன்புடைய பிள்ளையே, நீதி உள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிற உங்களை உலகம் கண்டிப்பா ஒரு நாள் அறியும். நான் உம்மை அறிந்திருக்கிறேன். டோன்ட் குவிட். உங்கள் நீதியை விட்டு, உங்கள் உண்மையை விட்டு, உங்களுடைய உத்தமத்தை விட்டு ஒரு நாள் விலகாதிருங்கள். ஆனால் ஒரு கிரே செலுத்தணும். இட்ஸ் நாட் ஈஸி. சவால்கள் அதிகம், நிந்தனைகள் அதிகம், போராட்டங்கள் அதிகம், எதிர்ப்புகள் அதிகம், ஏளனங்கள் அதிகம், இல்லாதும் பொல்லாதும் அதிகம். ஆனாலும் நீதி ஒரு நாள் மறிக்காது. ஆண்டவருக்கு இன்னொரு பேரே நீதி தேவன். அப்படியானால் அந்த நீதி ஒரு நாள் மறிக்காது. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீதி மறித்தது போல தோன்றும். இல்லை என்பவர்களே, ஒரு நாள் நீதி மறிக்காது. இங்க மறித்தாலும் அங்க மறிக்காது. நான் பலமுறை சொல்லியிருப்பேன். அதாவது போலி பத்திரங்கள் தயாரிக்கிறது, போலி அபகரிப்பது, அப்படி நிஜமாகவே அதே போல சாட்சியாக கையெழுத்து போடுறதெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அது எனக்கு நடந்தது. என்னை போலவே கையெழுத்து போட்டு ஒரு பத்திரத்தை மாத்திட்டார். அவர் கோர்ட்ல ஜெயிச்சிட்டாரு. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு வேதனையான ஒன்று. ஆனா இங்க ஜெயிக்கலாம், அங்க ஜெயிக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளை, அது எப்படி நீங்க கேட்பீங்க? தொலைபேசியில் என்னோட கேளுங்க, நான் சொல்றேன். I can show the fruit. அடுத்த குறிப்பு கவனிங்க. அவர்கள் இந்த உலகம் அறிந்திருக்கல, ஆனா நீங்க அறிந்து கொள்ளுங்க.
எனவேதான் ஆண்டவர் சொன்னார் 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு, இங்க ஒரு வார்த்தை, நீதிபரராய் இருக்கிற இயேசு, அடிக்கடி திருமறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிபரராய் இருக்கிற இயேசு. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையே, வார்த்தையை பேசுகிற தேவ பிள்ளையே, நீதியா இருக்கிறாயா? திரும்ப சொல்கிறேன், அவர் அநீதியா இருக்கலாம், எனவே நான் அநீதியா இருக்கு என்று சொல்வது ஏற்புடையதல்ல. எல்லாம் பேர் சொல்றாங்க. அவர் எனக்கு துரோகம் பண்ண, நான் துரோகம் பண்ணேன். குடும்ப உறவுகளை கூட அவள் இந்த வழியில போனால் நான் இன்னொரு வழியில போடுறேன். அதாவது அதல்ல, அவர்கள் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடாது. அந்த வார்த்தை படிக்கிறேன், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்படியானால் அவரை ஆராதிக்க நீங்களும் நானும் கடுகளவாவது அந்த நீதியை கொண்டு வாழ்வோமே. கொஞ்ச நாள் வாழப் போகிறோம். வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. இந்த குறுகிய வாழ்க்கையில நீதிபரா இருக்கிற இயேசுவோடு கூட நித்தியமாய் இங்கு வாழ்வோம், அங்கு வாழ்வோம். எனவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, பிதா நீதி உள்ளவர். இரண்டாவது அடுத்த வசனம், இயேசு நீதி உள்ளவர். உங்களை பற்றி எப்படி நீதியா இருக்கிறீங்களா? உங்களுடைய டிரான்சாக்சன் எல்லாம் நீதியா இருக்கிறதா? எத்தனை குடும்பங்களை துரோகம் பண்ணுகிற அண்ணன் தம்பி, கணவன் மறித்து விட்டார். ஆனா இந்த கணவன் வீட்டார் அந்த அந்த சகோதரிக்கு பண்ணுற துரோகங்கள் வேற ஆளும். அதே போல பிள்ளைகள் கூட நிறைய துரோகங்கள் இன்னைக்கு உலகத்துல வருகிறதே. சொத்து திருடிட்டாரு, அபகரிச்சிட்டாரு, போலிக்கு எழுத்து போட்டாரு, எனக்கு தர வேண்டிய பங்கை தரல. இதான் உலகமே. ஆனால் இங்கே ஒருவேளை அவன் ஜெயிக்கலாம், அங்கே தோற்று போவார்கள். நாம் இங்கே தோற்று போகலாம், அங்கே ஜெயிப்போம். என்னுடைய அடுத்த குறிப்பு, அன்பானவர்களே, man is incapable of righteousness. அதாவது பொதுவாக மனிதன் நீதியாய் வாழ்வது கடினம். இன்கேப்பபிள்னா அது முடியாத ஒன்று. அதுக்கு அவன் தகுதியானவன் அல்ல. ஆனால் தகுதியான ஒருவனை தேவனுக்கு சிலுவையின் ரத்தம் தகுதிப்படுத்துகிறது. ஆமென். அந்த வார்த்தை சொல்லுங்க, man is incapable. ஏசாயா புஸ்தகம் 64 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 64:6. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். மேன் இஸ் பொல்யூட்டட் ஒன். தீட்டான ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. அடுத்து, இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல அடித்துக் கொண்டு போகிறது. கவனிக்க வேண்டும், மேன் இஸ் இன்கேப்பபிள். நீதிமானாய் வாழ்வதற்கு அவனுக்கு தகுதியற்றவன். ஏன் தெரியுமா? தீட்டானவன், அழுக்கானவன், இலைகளைப் போல உதிர்கிறவன். அவனுடைய வாழ்க்கை காற்றை போல அடித்துக் கொண்டு போகிறவன். ஆனால் வேதம் சொல்கிறது, இட் இஸ் பாசிபிள். இது பாசிபிள் தெரியுமா? நீதியாய் வாழ்வது பாசிபிள். திரும்ப சொல்லுகிறேன், அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், இந்த இயற்கையான சுபாவம், தீட்டானது, அழுக்கானது, உதிர்கிறது, காற்றை போல அடித்து கொண்டு போகப்படுகிறது. எல்லாமே மேன் இஸ் இன்கேப்பபிள். அதாவது அந்த நீதியோடு வாழ்வது என்பது கூடாத காரியம் என்று மனிதன் சொல்லுகிறான். ஆண்டு சொல்லுகிறார், இட் கேன் பி பாசிபிள். வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 3:10. ரோமர் 3:10. அதைத்தான் இன்கேப்பபிள். ஒருவனாகிலும் இல்லை, ஆனால் சிலுவையின் ரத்தம் அன்பானவர்களே உங்களையும் என்னையும் மாற்றுகிறது. அது இன்னொரு குறிப்பு என்னவென்றால், தேவனிடத்திலே சேருங்கள், அவர் உங்களிடத்திலே சேருவார். தேவனுடைய நீதி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, உத்தமம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அவரிடத்திலே சேருங்கள், அவர் உங்களிடத்திலே சேருவார். அதை நன்றாக கவனிக்க வேண்டும். நீதியை சேர்ப்பார், உத்தமத்தை சேர்ப்பார், வாழ்வை சேர்ப்பார், பரிசுத்தத்தை சேர்ப்பார். தேவனிடத்திலே சேருகிறவர்கள். அப்படியானால் அவரோடு சேரும் போது அன்பானவர்களே எல்லாம் உங்களோடு சேர்க்கப்படும். இந்த வேதத்துல நீதியாய் வாழ்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. There are some people who lived a righteous life. நீதியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்றும் இருக்கிறார், என்றும் இருக்கிறாள். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. வேதத்திலே நீதியாக வாழ்ந்த ஒரு எலிசபெத்தும் சகரியாவும். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம்
6ஆம் வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது, அவர்கள் இருவரும். இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் ரொம்ப கடினம். இன்னைக்கு அப்படி அமைவது மிக கடினம். ஒண்ணு ஆவியா இருக்குது, ஒண்ணு மாவசமா இருக்குது. புரிய நினைக்கிறவங்களுக்கு ஒன்று ஆண்டவர் விரும்புது, இன்னும் உலகத்தை விரும்புது. ஒரே கான்ட்ரடிக்ஷன். ஆனா வேதம் சொல்லுவது லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவளாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாய் இருந்தார்கள். இது அருமையான வார்த்தை இல்லை? அவர்கள் இருவரும் நியமங்களின்படியும் குற்றமற்றவளாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாய் இருந்தார்கள். இவ்வளவு பெரிய வார்த்தை, தேவனுக்கு முன்பாக. இந்த வார்த்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தேவனுக்கு முன்பாக. மனுஷனுக்கு முன்னே நடிக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இதுதான் ஒரு உண்மையா கிறிஸ்தவனுக்கு பணம் கொடுக்கிற பெயர். 1000 பேர் இருக்கலாம், உங்களுக்கு ரெவரண்ட் இருக்கலாம், டாக்டர் இருக்கலாம், பிஷப் இருக்கலாம். ஆனா நீதிமான் என்ற பெயரை பெற்றிருக்கிறோமே, அதுதான் பாக்கியம். நீ நிறைய பேருக்கு ரெவரண்ட் என்று அழைக்கப்படணும், டாக்டர் அழைக்கப்படணும், அது தேவையில்லை. கவனிகள், நீங்களா நீதிமான் என்று அழைக்கப்பட்டோம், அதுதான் சிறந்தது. மரிக்கும் காலம் வரை பசுந்தரம் ஐயா, மெய்ப்ப சுந்தரம் எம்எல் ஜெருசிங் அவர்கள், சகோதரர் எம்எல் ஜெருசிங், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உலகத்தினுடைய அந்த மேன்மை மதிப்பு தேவையில்லை. பரலோகம் சொல்கிறது, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாயிருங்கள். கவனிங்க, இது ஏன் நீதியா இல்லை என்று சொன்னா, அது நாம் பிறக்கும்போது அப்படி பிறந்துட்டோம். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்ப தரித்தாள், நான் துர்க்குணத்தை உருவானேன் என்ற முதல் குறிப்பு God is righteousness, நீதி உள்ள ஒரு தெய்வம். இரண்டாவது, man is incapable, மனிதன் நீதியாக வாழ்வதற்கே தகுதியற்றவன், முடியாதவனால. வேதம் சொல்கிறது, ஆனால் வேதத்துல சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள். தானியேல், யோபு, எத்தனையோ கதாபாத்திரங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்களும் அந்த வசலை நாம் இடம்பெற ஜெபம் பண்ணுவோம். 4வது குறிப்பு கவனிங்கள், நீதியாய் வாழ்வது சாத்தியமா? ஒரு 5 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். நீதியாய் வாழ்வது சாத்தியமா? நிச்சயம் வாழ முடியும். பிலிப்பை வாசிக்கிறோம், கோணலும் மாறுபாடுமான உலகத்துல குற்றமற்ற மக்களாய் வாழ முடியும். இட்ஸ் பாசிபிள். முதல் குறிப்பு, அன்பானவர்களே, ரோமர் 5:17 அந்த வார்த்தையை படியுங்கள். கிறிஸ்துவின் மூலமாய், ரோமர் 5:17, நீதியாகிய ஜீவனையும் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்து கொடுப்பது நீதி, கிருபை, பரிபூரணம். இந்த வார்த்தையை நான் திரையில் கூட பாருங்கள், நீதியாகிய பரிபூரணம். அப்படியானால் கிறிஸ்துவ வரும்போது, கிறிஸ்துக்குள் அர்ப்பணிக்கும் போது, கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழும் போது அவர் கொடுக்கிற ஒன்று என்றால் நீதியின் பரிபூரணம். அடுத்து ஒன்று இயேசு கிறிஸ்து என ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் அதிக நிச்சயம். தெரிந்த வசனம் தான். என்னுடைய குறிப்பு என்னவென்றால், God alone will make it possible. இந்த வார்த்தை படிக்கிறேன். ஒருவர் மூலமாய் கிருபையும் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூரணத்தை நீங்கள் பெறுவீர்கள். இது அஷூரன்ஸ். இது வாழ முடியுமா? நிச்சயம் முடியும். 2வது, நீதிமானாய் வாழ்வதற்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு மட்டுமே. சுயநீதி இதை நிறைய பண்றாங்க. இப்படி இருந்தா அப்படி இருக்கலாம். தியானங்கள் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீதிமா வாழ முடியும். 3:21 நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் புரிதல் கடினம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நியாயப்பிரமாணம் சாட்சி கொடுத்திருக்கிறது. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தால் நீதிமான் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? நியாயப்பிரமாண நீதி ஆக்கல, என்னை குற்றவாளி தீர்த்தது. ஆனால் சிலுவையின் ரத்தம் உங்களை என்னையும் நீதிமான் ஆக்கி இருக்கிறது. எனவேதான் 3:22 அந்த வார்த்தை இருக்கிறது. 22 இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநதியை. அடுத்த வசனம்
அந்த வார்த்தை, அது எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது இருக்குமோ அவர்கள் நீதிமானாக இருப்பார்கள். இந்த வார்த்தை கவனிங்கள், எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க, இட்ஸ் only through Christ and Christ alone. ரோமர் 3:22 அந்த வார்த்தை படிக்கிறீங்க. இந்த வார்த்தை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, கவனமா கேட்கணும், அது பலிக்கும். எது பலிக்கும் தெரியுமா? தேவ நீதி பலிக்கும். அடுத்து அது எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. அப்படியானால் அன்பாவுடைய நீதிமானாய் வாழ்வதற்கு ஒரே வழி இரட்சகர் இயேசு, வேதம், திருச்சபை, கர்த்தருடைய ஊழியர்கள். அதாவது இதை விட்டுட்டு தேவனையா வாழ முடியாது. மூன்றாவது, அன்பான தேவ பிள்ளைகளை புரியும், ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். 3:21 இயேசு கிறிஸ்துவை பற்று விசுவாசத்தினாலே. அந்த வார்த்தைக்குள்ளே ஆண்டவரே இருக்கிறார். அந்த வசனத்தை படிக்கிறேன். இன்னொரு 1 கொரிந்தியர் 1:30 அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவானாக. ஒரு உலகம் நினைக்கிறேன் அன்பாவது பிள்ளையே. அப்படியானால் இந்த மேன்மை அவரால் வந்தது. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். அந்த வார்த்தையை, அது எவர்கள் மேலும் அது பலிக்கு வித்தியாசமே இல்லை. ஒண்ணு, அந்த உறுதி, அந்த ஆண்டவருக்கு அது பிடிப்பு, டோன்ட் கிவ் அப். அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை, எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. நினைக்கிறாங்க நீதிமான வாழ்வு அவர் தான் தகுதியானவர், இவர் தகுதியானோ. அந்த வார்த்தை 3:22 எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும். God can use anyone. எவரையும் அவர் நீதிமானாக்க முடியும். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, இது சாத்தியமில்லையோ அதை சாத்தியமாக்குகிறார், இது முடியாதோ அதை முடிய பண்ணுகிறவர். நீதிமான வாழ முடியாது, ஆனால் கிறிஸ்து, ரத்தம், சபை, சத்தியம் உங்களை நீதிமானாய் மாற்றும். என்னுடைய 4வது குறிப்பு, ரோமர் 8:4. நீதிமானாய் வாழ வேண்டுமானால் முதலாவது மாமிசத்தின்படி நடவாமல், 2வது ஆவியின்படி நடக்கிறது. இந்த எல்லாருமே அதுதான், அறிவு, திறமை, உணர்ச்சி, குறுக்கு வழி இல்லை அன்பானவர்களே. மாமிசத்தின்படி நடவாமல், அடுத்த வார்த்தை ஆவியானவரால், சத்தியத்தின்படி, போதனையின்படி, அந்த ஊழியனுடைய வார்த்தையின்படி, அதாவது அப்படி வாழும் போது வேதம் சொல்கிறது, நடக்கிற நம்மிடத்துல நீதி நிறைவேறுமா. கவனிங்க அந்த வார்த்தையை, ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல், ஆவியானவரால், வசனத்தால், ஊழியனால், கர்த்தருடைய அபிஷேகத்தால் அவர் நீங்க நடக்கும் போது தேவ நீதி வாழ்க்கை நிறைவேறும். இதுதான் சொன்னேன். இஸ் இட் பாசிபிள்? இஸ் பாசிபிள். அது முடியுமா? நிச்சயம் முடியும். எப்ப தெரியுமா? அறிவு, உணர்ச்சி, மக்கள், நீங்க அதுதான், அது ஒரு கூட்டம் இருக்குது, அறிவு சார்ந்த கூட்டம். அதாவது இதே தவிர நான் ஏன் பண்ணக்கூடாது, தவிர அவர் பண்ணார், நான் ஏன் தவற பண்ணக்கூடாது. அதை தவறு பண்ணுவதற்கு கூட ஒரு உதாரணங்கள் அவர் பண்ணாரே இல்லை. அன்புடைய பிள்ளைங்களே, நீங்கள் தவறுக்கு முன் உதாரணமா இல்லை, நீதிக்கு முன் உதாரணமாயிருங்கள். நிறைய பேர் அவர் பண்ணாரு, அதனால நான் பண்ணேன். டோன்ட் டூ தட் லைக் தட். நீங்கள் நீதிக்கு முன் உதாரணமாயிருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி செஞ்சீங்கன்னா 1 யோவான் 2:29 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் பிறந்தவன் என்று உலகம் சொல்லும். அந்த வார்த்தை, அவர் நீதி உள்ளவா இருக்கிறார். 1 யோவான் 2:19 நீதி செய்கிற நீங்களும் அவரால் பிறந்தவள். அப்படியானால் நீ நீதியாய் வாழும் போது the world will know, இந்த உலகம் அறியும், பார் அறியும், சொந்தங்கள் அறியும், பட்டணங்கள் அறியும், கிராமங்கள் அறியும். அவர்கள் அதை அறிந்திருப்பார். அது விளம்பரம் தேவையில்லை. நான் இப்படி வாழ்ந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி there is no need of introduction. ஒரு விளம்பரங்களே இல்லை. விளம்பரங்கள் இல்லாமல் நீதிமா வாழ முடியும். அந்த வசதி படிக்கிறேன். நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று உலகம் அறிந்து கொள்ளும். அவரால் பிறந்தவன், அவரில் பிறந்தவன். இத்தனை மேன்மையான ஒரு வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளையே,
எனவேதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேகர் அதை விட்டு தூரம் வந்துட்டோம். இது ஒத்து வராது, இதுக்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. நெவர். வாய்ப்பு இல்லை என்றால் சொல்லியிருக்க மாட்டார். வாய்ப்பு இருக்கிறது, அது முடியும். எனவேதான் திருமலை சொல்லுகிறது, டோன்ட் பி இம்பார்ட், அதாவது அதை விட்டு விலகாதிருங்கள், நீதியான வாழ்க்கையை விட்டு. இந்த வார்த்தை படிக்கிறேன், ரோமர் 8:4. நடவாமல், மாம்சப்படி நடவாமல், அடுத்து ஆவியின்படி. எனவேதான் அதை குறித்து ஒரு வாஞ்சை, அதை குறித்த ஒரு விருப்பம் தேவன் சொல்றாரு. கவனிங்க, there is hunger, ஒரு தாகம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசி தாகம். I want to be a righteous life. முடியாது என்று ஒன்றுமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ துறை இருக்கலாம், காவல்துறை இருக்கலாம், மின்சாரத்துறை இருக்கலாம், ஒருவேளை வாகனத்துறையில் இருக்கலாம். எந்த துறையில் இருந்தாலும் யூ கேன் லீவ் a righteous life. வேதம் சொல்கிறது, நீதியின் மேல் அந்த ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஹங்கர், அந்த பசி, அந்த தேடுதல், அது இருக்குமானால் அன்பான பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில தேவன் திருப்தியான வாழ்க்கையை தருவார். எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முதலாவது தேவர் ராஜ்யத்தையும் அவர் நீதியையும். இன்னைக்கு அந்த ராஜ்யத்தை தேடுறதில்லை, தேவ நீதி தேடுறதில்லை, அவரை தேடுவதில்லை, அவரால் கிடைக்கும் நன்மைகளை தேடுகிறோம். We love the giver, we love the giving, but we don't love the giver. அந்த வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைய, அந்த ஒரு 4 குறிப்புகளை சொல்கிறேன். God is a righteousness God. நீதி உள்ள ஒரு தேவன். அன்பானவர்களே, மனிதன் அதை சரியாய் கையாள இன்னைக்கு முடியாத நிலை, இன்கேப்பபிள், தகுதியற்றவனாய் மாறிவிட்டான். பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், அநியாயங்கள், அதிகப்படியான அறிவும், அதிகப்படியான திறமை, எல்லாம் திறமைதான். போலிக்கு வைத்து போடுவதும் எல்லாம் திறமைதான். அடுத்த வாய் திறமை, அது நீதியா மாறாது. 3வது, தேவன் சொல்கிறார், நீதியாய் வாழ்ந்த ஒரு சில நிறைவேற்றிருக்கிறார்கள். இது சாத்தியமா? சாத்தியம். தேவனால் சாத்தியம், வார்த்தையால் சாத்தியம், அபிஷேகத்தால் சாத்தியம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவால சாத்தியம். அன்பாருடைய எதுவுமே முடியாதல்ல, முடியும். அப்படி செய்யும் போது தேவன் வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். This is a promise of God. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் கொடுக்கப்படும். இது வாக்கு தத்துவம் இல்லையா? எல்லாம் கொடுக்கப்படும், எல்லாம் கொடுக்கப்படும். எப்படி தெரியுமா? நீதியா வாழும் போது, நீதியை விரும்பும் போது எல்லாம் கொடுக்கப்படும். அப்படி தந்து கத்தவன் ஆசிரிப்பார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதனால இந்த செய்தி கேட்க அவருடைய வாழ்க்கையிலையும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தந்து இந்த உலகத்தில் எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியமாக்கி, முடியாதையும் முடிய பண்ணி எங்களை வெற்றி சிறக்கப்படுகிறவர். எஸ் லார்ட். அது மட்டுமல்ல, நீதியாய் வாழும் போது வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காராய் மாற்றி இவையெல்லாம் கொடுக்கப்படும். அந்த கொடுக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் வாழ நீ வைத்திருக்க எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க எனக்கு கிருபை பலத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, நீதிமானாயிருங்கள். உங்கள் மரணம் ஒரு நீதிமானின் மரணம் போல் இருப்பதாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு நீதிமான் வாழ்க்கையா இருக்கட்டும். எல்லாம் வரலாம், ஏற்றங்கள் வரலாம், பேச்சுக்கள் வரலாம், இல்லாம வரலாம். Be a man of righteousness. உங்கள் சந்ததி பேர் பெற்று விளங்கும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.